ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சமையல் நேரத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹெல்தியான 100% நேச்சுரலான ஒரு ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். அது என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழ ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். இந்த பப்பாளி பழத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. வைட்டமின் ஏபிசி, கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸு, பொட்டாசியம், வைட்டமின் ஈகோ இப்படின்னு இத்தனை சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த பப்பாளி பழ ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கும் நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த பப்பாளி பழ ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக இருக்கும். உடல் மெலியணும்னு நினைக்கிறவங்க இந்த பப்பாளி பழ ஜூஸை குடிங்க, கண்டிப்பாக உடல் இளைக்கும். வாங்க இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பப்பாளி பழத்தை நான் கட் பண்ணி, இது எங்கள் மரத்தில் விளைஞ்ச பப்பாளி பழங்க. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. இது ரெட் கலர் பப்பாளி பழம், இன்னொன்று எல்லோ கலரில் இருக்கும். இது ரெட் கலரு. இந்த பப்பாளி பழத்தை இப்போ நான் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பப்பாளி பழத்தை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா திக்காக இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்க போகிறேன். பாருங்கள் நான் தண்ணி கலந்து எடுத்துட்டேன். பாருங்கள் பார்க்கும்போதே குடிக்கணும் போல் இருக்கா? எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுல்ல? ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டும். நான் இன்றைக்கி சக்கரை கலக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தேன் கலந்துக்க போகிறேன். ஆல்ரெடி எங்கள் பப்பாளி பழமே ரொம்ப இனிப்பாக இருக்கும். பாருங்கள் நான் தேன் தான் கலக்கிறேன். தேன் கலந்து நம்ம இதை குடிக்கிறப்ப உடம்புக்கு இதில் இருக்கிற சத்து ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சப்ஜா விதை கலக்க போகிறேன். சப்ஜா விதை ஏன் கலக்கிறேன் அப்படின்னா, பப்பாளி லைட்டாக சூடுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சப்ஜா விதை கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சூட்டை ஈக்குவல் பண்ணும். ஆனால் சூடாக இருந்தாலும் பப்பாளி பழம் ரொம்ப நல்லதுங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சப்ஜா விதை கலந்துருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்தது ஜவ்வரிசி வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு தண்ணியில் நல்லா 2-3 டைம் அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு பார்க்குறப்ப. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இந்த பப்பாளி ஜூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே குடித்தாலும் சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. சளி பிடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே குடிச்சிக்கோங்க. பாருங்கள் நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கிறப்ப நல்லா ஸ்கின்னு பளபளப்பாகவும் உடல் மெலியணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி இதில் ஒரு டம்ளர் குடிங்க. கண்டிப்பாக அதுக்கு ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.